ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27வது வசனம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். சங்கீதம் 46:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்கள். கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது? கர்த்தருடைய செய்கை நம்முடைய வாழ்வுக்கு எதிராக, நம்முடைய இலக்குக்கு விரோதமாக, நம்முடைய பிரயாணத்துக்கு எதிராக எழும்புகிற எந்த கொந்தளிப்பையும், எதிரிட்டு வருகிற எந்த காரியத்தையும் அமைதிப்படுத்தக்கூடியது கர்த்தருடைய செய்கை. இயேசுவும் அவருடைய சீசர்களும் படகுல பிரயாணப்படுகிறார்கள். அந்த பிரயாணத்துல படகு மூழ்கத்தக்க அலைகள் கடலிலே எழும்பி வருகிறது. பெரும் காற்று கொந்தளித்து வருகிறது. அதை கண்ட சீசர்கள் பயந்து, மடிந்து போய்விடுவோம், எங்களை இரட்சியோம் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். நித்திரையாயிருந்த இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று அந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்று நம்முடைய வாழ்வில் வருகிற, நமக்கு எதிராக வருகிற கொந்தளிப்பை, நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அமைதிப்படுத்துகிறதற்கு வல்லமை உள்ளவர். எந்த கொந்தளிப்பையும், நமக்கு எதிராக எழும்புகிற எந்த காரியத்தையும் அதட்டுகிறதற்கும் அமைதிப்படுத்துவதற்கும் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசு எழும்பி நின்று கொந்தளிக்கிற அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. வேத வார்த்தை சொல்லுகிறது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்று உங்கள் வாழ்க்கையில அமைதி இல்லாமல், அமைதலுள்ள ஜீவனம் இல்லாமல், பலவிதமான கொந்தளிப்புகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் உங்களால் சமாளிக்க முடியாத விதத்தில் எழும்பி நின்று கொண்டிருக்கிறதோ, உங்கள் பலத்திற்கு மிஞ்சின போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பி இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவருடைய செய்கை, ஆண்டவருடைய செயல் உங்கள் வாழ்க்கையில் எழும்பி இருக்கிற கொந்தளிப்பை உங்களை மூழ்கடித்து விடுமோ? உங்களை மூழ்கடிக்கும்படி எழும்பி வந்திருக்கிற கொந்தளிப்பை ஆண்டவர் அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள். ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மிகுந்த அமைதியை நீங்கள் பார்ப்பீர்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற கொந்தளிப்புகள்,
பெரும் காற்றுகள் அடங்கி போவதற்காக, அது அமைதிப்படுத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.